ஆனால் 2 தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த படுகொலையில் இந்த தங்க நிறுவனத்தின் பெயர் 2 நாட்களாக நாங்கள் இருந்தபொழுது அடிபடுகிறது. புதியதாக பொறுப்பேற்றிருக்கின்ற காவல்துறை ஆணையர் இந்த வெகுஜன மக்களை ஏமாற்றிய இந்த கும்பல் ஆருத்ரா கோல்ட், ஹரீஷ், ராஜசேகர் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்கின்ற காவல்துறை சொல்லுகின்ற அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதா இல்லையா? ஆதாரத்தோடு பேசுகிறார்களா இல்லையா? 2 நாட்களாக இதை மையப்படுத்தித்தான் பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காவல்துறை தன்னுடைய விசாரணையை இந்த பக்கமும் விசாரிக்க வேண்டும். எதற்காக இந்த பிரச்சனை ஏற்பட்டது, இதில் என்ன தலையீடு, இதையெல்லாம் தீர விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எவ்வளவு நாட்கள் வெகுஜன மக்களை, அரசியல் கட்சிகளை மிரட்டி, ஒரு பக்கம் ஏஜென்சிகளை வச்சு மிரட்ட வேண்டியது, இன்னொரு பக்கம் சமூக விரோதிகளை கட்சிக்குள் சேர்த்து கொண்டு எல்லாரையும் பயமுறுத்துவது. எல்லோரும் பெரிய பெரிய தாதாக்கள் தான் அந்த கட்சியில் தலைவர்களாக இருக்கிறது, முக்கிய பொறுப்புகள். இந்த கொலை வழக்கில் கைதாகி இருக்கிற ஒருவரும் பாஜக முக்கிய பொறுப்பில் இருப்பவர், இன்னொருவரும் பொறுப்பில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இது என்ன செய்தியை இவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், நாங்கள் இப்படிப்பட்டவரைத்தான் வைத்திருப்போம், நீங்கள் கவனமாக இருங்கள், அப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? இந்த ஒரு கேள்வி எழுகிறது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல். நீதி நியாயத்தை பேசினால், மக்களுடைய பிரச்சனையை கேட்டால் மிரட்டுவது. ஆகவே இதை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். யாராக இருந்தாலும், எந்த பின்புலமாக இருந்தாலும் அவரை உடனே கண்டறிய வேண்டும். இனி வரும் காலங்களிலாவது இப்படிப்பட்ட மிரட்டல், உருட்டல், அதிகாரத்தை வைத்து வெகுஜன மக்களை மிரட்டுவது, அரசியல் கட்சி தலைவர்களை கொலை செய்வது போன்ற நடவடிக்கையில் யார் யாரெல்லாம் ஈடுபடுவார்களோ அவர்களை இப்பொழுதே ஒடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. 2 நாளாக பத்திரிக்கையாளர்லாம் அதான் சொல்கிறாங்க. ஒருத்தர் மேலே ஒரு எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ண பிறகு கட்சியில் இணைச்சி அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, மாநில அளவில் பொறுப்பு.